வணக்கம். ஏபிஆர் நியூஸ் சேனலுக்காக செய்தி வாசிப்பாளர் சாந்தி சிவா. வருகின்ற ஏப்ரல் 19 பாராளுமன்ற தேர்தலை ஒட்டி திருவள்ளூர் மேற்கு மாவட்ட செயலாளர் திருத்தணி சட்டமன்ற உறுப்பினர் திருத்தணி திரு எஸ் சந்திரன் அவர்களின் ஆலோசனையின்படி திருத்தணி கிழக்கு ஒன்றிய திமுக சார்பில் இன்று 7/4/2024 சே அக்ரஹாரம் ஊராட்சியில் மதசார்பற்ற இந்தியா கூட்டணி அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வேட்பாளர் டாக்டர் எஸ் ஜெகத்ரட்சகன் அவர்களை ஆதரித்து ஒன்றிய கழக செயலாளர் ப. ஆர்த்தி ரவி அவர்கள், தகவல் தொழில்நுட்ப அணி மாவட்ட துணை ஒருங்கிணைப்பாளர் சு. ரேணுகுமார் அவர்களின் ஏற்பாட்டில் ஒவ்வொரு வீடாக சென்று உதயசூரியன் சின்னத்திற்கு பொதுமக்களிடம் வாக்குகளை கேட்டு தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது கலைஞர் மகளிர் உரிமை தொகை, மகளிர் கட்டணமில்லா விடியல் பேருந்து பயணம், புதுமை பெண் திட்டம் உள்ளிட்ட திமுக அரசின் 3 ஆண்டு சாதனைகளை பொதுமக்களிடம் விளக்கி உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்கும்படி கேட்டுக் கொண்டார். இந்நிகழ்வில் ஒன்றிய நிர்வாகிகள் கே. சிரஞ்சீவிலு, ஜே. வேலு, எம். பாபு, ஆறுமுகம், சார்பு அணிகளின் மாவட்ட துணை அமைப்பாளர்கள் தேஜா, எஸ். கோபி, தகவல் தொழில்நுட்ப அணி தொகுதி ஒருங்கிணைப்பாளர் கே. விஜயகுமார், தொழில்நுட்ப அணி ஒன்றிய ஒருங்கிணைப்பாளர் ஹெச். திலீப், பாகியலட்சுமி, ஒன்றிய இளைஞர் அணி வி. விஜய், ஊராட்சி நிர்வாகிகள் வி. பாலகிருஷ்ணன், கேசவன், டி. ரவி, ஏ. பிச்சைமுத்து, ஜி. குமார், சி. ஜெகதீசன், சி. கண்ணன், பி. சரவணன், எம். ரஜினி என்கின்ற பில்லா, வி. பெருமாள், ஜி. அர்ஜுனன், ஆர். முனுசாமி, தேவராஜ் மேஸ்திரி, வெங்கடேசன், ஆர். விஜயகுமார், எஸ். நாராயணன், டி. பாண்டித்துரை, பூக்கடை வளர்மதி, சேரன், படையப்பா என்கின்ற அரவிந்தன், காங்கிரஸ் கட்சி தோழர் கோவிந்தன், விடுதலை சிறுத்தைகள் கட்சி தோழர்கள் ஆர். பாரதி, ஆர். பாண்டியன் உள்ளிட்ட திமுகவினர் மற்றும் கூட்டணி கட்சி தோழர்கள் வெத்து காட்டும் பாசிசத்திற்கு எதிராக வெற்றியை நிலைநாட்டும் தமிழக மக்களின் மனசாட்சி தேர்தலில் எதிரொலிக்கட்டும்.